Hi students, இப்போ next time என்ன பார்க்க போறோம் அப்படினா 7.1 ல வந்து பாத்தீங்கன்னா 7th sum. போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 6 sums வரைக்கும் நம்ம போட்டுருப்போம். இது வந்து 7th sumல இருந்து. இதுல டோட்டலா 10 sums இருக்கு. அதுல இப்ப 7 8 9 10 sums இந்த வீடியோல உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? பாருங்க என்ன கேக்குறாங்க? Find the point on x axis which is equidistant. What do you mean by equidistant? Equidistant அப்படினா equal distance. ரெண்டு பாயிண்ட் உள்ள இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல், அதுக்கு பேர் ஈக்விடிஸ்டன்ட் அப்படினு சொல்றாங்க. சோ பாயிண்ட் நம்மள அசம்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் P ன்னு எடுத்துக்கோங்க. லைஸ் ஆன் x axis. ஒரே ஒரு ஹிண்ட் தந்திருக்காங்க. லைஸ் ஆன் x axis. x axis lies, a point on x axis lies on x axis. அப்படினா y வந்து 0. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு x axisல ஒரு பாயிண்ட் லை ஆயிருந்தா y ல 0. அந்த பாயிண்ட் என்ன எடுக்கலாம்? x, 0. சோ அந்த பாயிண்ட் x, 0 ன்னு எடுக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, x axisல ஒரு பாயிண்ட் லை ஆயிருந்தா y 0. சப்போஸ் ஒரு பாயிண்ட் y axisல லை இருந்தா x 0. அப்ப 0, y ன்னு எழுதலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா x axisல இருக்கனால நான் x, 0 எடுத்துட்டேன். So x புரிஞ்சுங்களா? இதோட மீனிங் நான் கிளியரா சொல்றேன். இது ஈக்விடிஸ்டன்ஸ் फ्रॉम இதுக்கும் ஈக்விடிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சோ P ல இருந்து A ன்ற ஒரு பாயிண்ட், இந்த A ன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம், B ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து A ஓட டிஸ்டன்ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து B ஓட டிஸ்டன்ஸோ ஈக்குவல் னு சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸோ ஈக்குவல். அதுதான் இப்ப क्वेश्चन நோட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈக்வி டிஸ்டன்ஸ்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். எங்க இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்? P பாயிண்ட்ல இருந்து A ஓட டிஸ்டன்ஸோ P பாயிண்ட்ல இருந்து B ஓட டிஸ்டன்ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் னு சொல்றாங்க. சோ A ஓட பாயிண்ட் என்னது? 2, -5. B ஓட பாயிண்ட் என்னது? -2, 9. புரிஞ்சுங்களா? 2, -5 -2 given. ஓகேங்களா? given இருக்காங்க PA equal to PB. கரெக்ட்டா இல்லையாப்பா? பாருங்க, PA இந்த டிஸ்டன்ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸோ ஈக்குவல். சோ PA, P ஓட ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square, y2 - y1 the whole square. PB ஓட ஃபார்முலா பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square, y2 - y1 the whole square. சோ இங்க பாருங்க, சோ இது x1 y1 x2 y2 கன்சிடர் பண்றேன். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ன்றது யாரு? x - 2 the whole square, y2 ன்றது யாரு? 0. மைனஸ் இங்க இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் ஆயிடும், பிளஸ் ஆயிடும். சோ இங்க பாருங்க, அதே மாதிரி இது வந்து x1 y1 எடுத்துட்டேன், இது x2 y2. இப்போ இவங்க ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் சொல்லுங்க டக்குனே. x2 - x1 x, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? x + 2 the whole square 0 - 9 the whole square. புரிஞ்சு கிளியரா புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போறேன். ஸ்கொயரிங் ஏன் பண்றேன் அப்படினா ரூட் ரெண்டுமே கேன்சல் ஆகும். சோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸ்லயும் ஸ்கொயரிங் பண்றேன். ஸ்கொயரிங் பண்ணா என்ன ஆயிடும் அப்படினா ரெண்டு ரூட் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். சோ அப்ப என்ன ஆயிடும்? சோ x - 2 the whole square, next 5 square equal to x + 2 the whole square plus -9 the whole square. So இங்க பாருங்க, இது எப்படி எழுதணும் அப்படினா a minus b the whole square ஐடென்டிட்டி ஃபார்முலா இருக்கு. a square plus b square minus 2ab இதான் ஃபார்முலா. சோ அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க? x square plus 2 square minus 2 into x into 2. ஓகேங்களா? 5 square என்னதுலாம் 25. சோ அதே மாதிரி இங்க என்னதுலாம் a plus b the whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a plus b the whole square a square plus b square plus 2ab இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ x square plus 2 square plus 2 into x into 2 -9 the whole square னா 81. புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா சொல்லி தரேன். a - b the whole square போட்டுட்டேன், 5 square னா 25 எழுதிட்டேன், a plus b the whole square போட்டுட்டேன், இது -9 the whole square னா 81. புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. இங்க plus x square இருக்கு, இங்க plus x square இருக்கு. ஈக்குவல் சைடு சேம் சைடு இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க plus 2 square இருக்கு, இங்க plus 2 square கேன்சல் பண்ணிட்டேன். இங்க வந்து -4x இருக்கு. சோ plus 25 இருக்கு equal to 4x plus 81. 4x கொண்டு வந்து 25 கொண்டு போயிடுங்க. அப்பனா வரும் -4x equal to 81 minus 25 minus 8x is equal to 56. X is equal to 56 divided by minus 8. 8 ones are 8 sevens are. X is equal to -7. So x ஓட பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். -4x -4x -8x
81 ல 25 பைசா 56 கேன்சல் பண்ணா x is equal to -7 கண்டுபிடிச்சாச்சு சோ இப்போ என்ன கேக்குறீங்க find the point ன்னு கேட்டீங்க இங்க எழுதுற பாருங்க ஃபைனல் ஆன்சர் இங்க எழுதுற point therefore point p வந்து x, 0 தரப்பா சொன்னேன் சோ இது தரப்பா x கண்டுபிடிச்சுங்க சோ x அப்படியே எழுதலாம் -7,0 இதுதான் ஃபைனல் ஆன்சர் நல்லா பாத்துக்கோங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन find the point on x axis which is equidistant from ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாயிண்ட் a ன்னு எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பாயிண்ட் b ன்னு எடுத்துக்கிட்டேன் கரெக்ட்டுங்களா சோ அந்த find the point on x axis சொல்றீங்க அது எனக்கு தெரியாது சோ அந்த பாயிண்ட் b ன்னு எடுத்துக்கிறேன் சோ ஓகேங்களா அது வந்து lies on x axis சொல்றாங்க சோ x axis ல ஆகுது y = 0 சோ அதனால தான் y ன்றது 0 போட்டுங்க சோ x, 0 சோ சப்போஸ் இந்த क्वेश्चनல இது கொஞ்சம் ஒன்னு மாத்தி தராங்க ஒண்ணுமே இல்ல இதே கான்செப்ட் கேட்டு lies on y axis தந்துட்டானா நீங்க அப்ப என்ன பண்ணனும் y axis ல யோசிக்கணும் y axis னா x வந்து 0 சோ 0, y ன்னு எடுத்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சேம் அதே தான் இதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ண ஸ்கொயரிங் பண்ணனா ரூட் கேன்சல் ஆகுதுக்காக ஸ்கொயரிங் பண்ணனே உள்ள இருக்குறத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சது இதோட விட்றாதீங்க தயவு செய்து ஏன்னா உங்க பாயிண்ட் கேக்குறாங்க நீங்க வெறும் வேல்யூ x 5x கேட்டாங்க இல்லையே ஃபைண்ட் தி பாயிண்ட் தான் கேட்டாங்க சோ பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துறோம் இந்த பாயிண்ட் தான பாரு அந்த பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க சோ அந்த பாயிண்ட் தான் p x, 0 ன்னு சொல்றீங்க x ன்றது -7 ஆ y வந்து 0 இல்ல சோ -7,0 சரிங்களா புரிஞ்சுங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாப்போம் next sum பாருங்க 8th sum find the values of y which the distance between points P வந்து 2, -3 and Q வந்து 10, y is 10 units சரிங்களா என்ன கேக்குறாங்க क्वेश्चन find the values of y which the distance between the point என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து 10 ன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படினா எப்படி எழுதலாம் P O Q இங்க வந்து P ஆ இது வந்து Q ஆ இது P இது Q P வந்து தந்துட்டாங்க 2, -3 தந்துட்டாங்க Q வந்து 10, y தந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் 10 ன்னு சொல்றாங்க அப்ப PQ = 10 P ன்றது என்னது அதான் பாயிண்ட் Q சொல்லிட்டேன் ஃபார்முலா என்னது x2 - x1 the whole square y2 - y1 the whole square equal to 10 கரெக்ட்டா சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ன்றது இது வந்து x1 y1 இது வந்து x2 இது y2 சோ x2 - x1 தான் 10 - 2 the whole square next y ஓகேங்களா இங்க மைனஸ் இருக்கா ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கா +3 the whole square equal to 10 இப்போ ரூட் எனக்கு போணும் சோ ஸ்கொயரிங் பண்ண மறந்துடாதீங்க ஸ்கொயரிங் on both sides squaring பண்ணுங்க so 10 - 2 என்னது 8 square plus y plus 3 the whole square equal to 10 square squaring பண்ண ரூட் போய்டும் இங்க வந்து ஸ்கொயர் ஆகும் so 10 square மறந்துடாதீங்க 100 so இது இப்படி கொண்டு போய்டுங்க so y plus 3 the whole square equal to 10 square ன்றது 100 இப்படி கொண்டு போனா -64 y plus 3 the whole square equal to 36 புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்தோனே என்ன வருது பாருங்க y + 3 the whole square root எடுத்தனா ஸ்கொயர் போய்டும்
So y plus 3 equal to இங்க வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வெறும் 6 க்கு போடாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பிளஸ் ஆர் மைனஸ் 6. ஏனா -6 ஸ்கொயர் பண்ணா 36 தான். +6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 தான். ஆனா 36 ரூட் எடுத்தா வெறும் 6 மட்டும் தான் பாருங்க இல்லையே. -6 இருக்கலாம் +6 கூட இருக்கலாம்ல. சோ அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ் 6 போடுறோம். சோ இது வந்து ரெண்டா பிரிங்க. ரெண்டா பிரிச்சா y plus 3 வந்து வெறும் 6 கூட இருக்கலாம். y plus 3 வந்து அத +6 கூட இருக்கலாம். y plus 3 வந்து -6 கூட இருக்கலாம். சோ y இந்த 3 அப்படி கொண்டு போய்ட்டீங்கன்னா 6 minus 3 y equal to 3. இந்த y பாத்தீங்கன்னா இந்த 3 அப்படி கொண்டு போனீங்கன்னா -6 minus 3 y equal to -9. இதான் இதோட ஆன்சர். பாத்துக்கோங்க இன்னொரு அடி சொல்றேன். the distance between pq ஓட டிஸ்டன்ஸ் வந்து 10 யூனிட் சொல்றாங்க. so pq equal to 10. so இதோட ஃபார்முலா என்னது? square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to என்னது 10 ஆ. so square root of x2 ன்றது யார் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஸ்கொயரிங் பண்ணா ரூட் போயிடுச்சு. இங்க ஸ்கொயர் ஆகும். so 10 square. so இந்த 8 அப்படி கொண்டு போய்ட்டேன். 8 square கொண்டு போனா y plus 3 whole square equal to 100 minus 64. y plus 3 the whole square equal to 36. இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் போய்டும். ஆனா இங்க ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் 6 போடாதீங்க. ஏனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 6. -6 கூட இருக்கலாம் +6 கூட இருக்கலாம். சோ பிளஸ் ஆர் மைனஸ் 6 போட்டுக்கோங்க. இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. y plus 3 equal to +6 y plus 3 equal to -6. ஏனா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குனால ஒன்னு பாசிட்டிவ் கூட இருக்கலாம், இன்னொரு நெகட்டிவ் கூட இருக்கலாம். அதனால +6 இங்க போட்டேன். சோ மைனஸ் கூட இருக்கலாம். சோ அதனால -6 இங்க போட்டேன். சோ +3 அப்படி கொண்டு போனேன். y equal to 6 minus 3 y equal to 3. இது அடுத்த சைடு கொண்டு போனா y equal to -6 minus 3 y equal to -9. சோ உங்களுக்கு ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்வொர்க் தரேன். 9th சம் என்னென்ன ஹோம்வொர்க் சம்னு லாஸ்ட்ல இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு எழுதி போடுறேன். அதெல்லாம் எனக்கு போட்டுட்டு இன்னைக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? சோ இப்போ நான் போட போற நெக்ஸ்ட் சம் வந்து 10th சம். 9th சம் நீங்க தான் ஹோம்வொர்க் பண்ணணும். இதே கான்செப்ட் தான். 10th ஒரே ஒரு சின்ன சம் தான். sum பாருங்க. Find a relation between x and y such that point x comma y is equidistant from the point 3,6 and -3,4. சரிங்களா? சோ இதான் வந்து அவங்க ரிலேஷன் மாதிரி கேக்குறாங்க. ரிலேஷன்ன்றது ஃபைனலா இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன கேக்குறாங்க? x and y ல முடியணும். சரிங்களா? எப்படின்னு பாருங்க. அவங்க ஈக்குவேஷன் இதே கான்செப்ட் ஒரு சம் இப்ப போட்டோம்ல. சவுண்ட் சம் நினைக்கிறேன். அந்த சம் இதே கான்செப்ட்ல தான உங்களுக்கு ட்ரை பண்ணோம். பாருங்க. பாயிண்ட் நீங்க வந்து x, y தந்திருக்காங்க. p வந்து x, y ன்னு தந்துட்டாங்க. இது வந்து a ன்னு எடுத்துக்கோங்க, இது b ன்னு எடுத்துக்கோங்க. சோ a இதோட டிஸ்டன்ஸ் 3,6, b இதோட டிஸ்டன்ஸ் -3,4. என்ன क्वेश्चन சொல்றாங்க? pa = pb ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் சொல்றாங்க. சோ pa = pb. Square root of x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square, square root of x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. அதே மாதிரி இது x1 y1, இது x2 y2. சப்ஸ்டிட்யூட் பண்ணி டக்கு சொல்லுங்க எனக்கு. இப்போ பாருங்க. square root of x2 minus x1, x2 இது வந்து x, இது வந்து x minus 3 the whole square. Next y minus 6 the whole square. இது அதே மாதிரி சொல்லுங்க. x இங்க ஒரு மைனஸா, இங்க ஒரு மைனஸா, மைனஸ் நான் பிளஸ் ஆயிடுமா? x plus 3 the whole square. நெக்ஸ்ட் இதுக்கு இருக்கும் என்ன வரும்? y minus 4 the whole square. புரிஞ்சுங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஸ்கொயரிங் ஆன் both sides. ஸ்கொயரிங் பண்ணனும். ஸ்கொயரிங் பண்ணா என்ன ரூட் போய்டும். சோ x minus 3 the whole square, y minus 6 the whole square, x plus 3 the whole square, y minus 4 the whole square. புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? இப்போ நான் இங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறேன் அப்படினா a minus b the whole square. a minus b the whole square a minus b the whole square என்னதுலாம்
a square minus 2ab plus b square எழுதலாமா இந்த ஐடென்டிட்டி தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போறேன் சப்போஸ் a plus b the whole square னா a square plus 2ab plus b square a plus b the whole square னா a square plus 2ab plus b square so அப்படி டெக்னிக் சொல்லுங்க a square minus 2 into a into b plus b square இது வந்து எப்படி எழுதலாம் a square minus 2 into a into b plus b square இது எப்படி எழுதலாம் a square plus 2 into a into b plus b square a square minus 2 into a into b plus b square so x square ஒரே சைடு கேன்சல் ஆயிடும் y square ஒரே சைடு கேன்சல் ஆயிடும் plus 3 square ஒரே சைடு கேன்சல் ஆயிடும் 3 2s are minus 6x ஓகேங்களா minus 12y plus 36 equal to plus 6x minus 8y plus 6 நல்லா பாத்துக்கோ இது வந்து கேன்சல் பண்றாதீங்க ஏனா சைடு வேற இருக்குல ஈக்குவல்ல இந்த ஈக்குவல் சைடு ஈக்குவல் டு அந்த சைடுக்கு இருக்கும்போது ஒரே சைடுல தான் கேன்சல் பண்ண முடியும் வேற சைடுல தான் கேன்சல் பண்ண முடியாது பாத்துக்கோங்க எல்லா ஆன்சர் கொண்டு போயிடலாமா 0 ஈக்குவல் எல்லாமே ஆன்சர் கொண்டு போயிடுங்க 6x இங்க -6x தான் ஆன்சர் கொண்டு போனா +6x சோ -8y plus 12y ஆன்சர் கொண்டு போயிடுச்சுனா -12y ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா +12y சோ +16 plus 36 answer is minus 36 so 0 equal to 6x plus 6x 12x okay na 12y la 8y plus 4y 16 la 26 plus minus 20 எல்லாமே எதால டிவைட் ஆகும் 4 ஆல டிவைட் ஆகும் பாருங்க so 0 is equal to 12x by 4 plus 4y by 4 minus 20 by 4 4 ones are 5 are 4 4 cancel 4 ones are 4 3s are so final answer உங்களுக்கு இங்க எழுதுறேன் 3x plus y minus 5 equal to 0 the relation so final answer பாருங்க 4 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு 3x ஆயிடும் plus y minus 4 5 are 20 equal to 0 இதான் உங்களோட ஆன்சர் சரிங்களா கிளியரா இருக்கா so find the relation கேக்குறாங்க so answer in terms of relationல முடிச்சிட்டா ஒரே ஒரு அடி சொல்லிறேன் இப்போ இது வந்து பாயிண்ட் p பா இது வந்து equidistance from a b ன்னு சொல்றாங்க so இது a ஓட பாயிண்ட் இது b ஓட பாயிண்ட் கிளியரா பாத்துக்கோங்க pa ஓட டிஸ்டன்ஸோ pb ஓட டிஸ்டன்ஸோ ஈக்குவல் சோ அதனால தான் pa = pb போட்டேன் இது வந்து ஃபார்முலா போட்டேன் ஃபார்முலால இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் ஸ்கொயரிங் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிடும் சோ இது வந்து இந்த ஃபார்மட்ல கிடைக்கும் இப்போ ஒண்ணொண்ணு திரும்ப டெரைவ் பண்ணனும் எப்படி டெரைவ் பண்ணனும் இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு a - b the whole square ஃபார்மட்ல டெரைவ் பண்ணிட்டேன் அது இது பாத்தீங்கன்னா a - b the whole square இருக்கு டெரைவ் பண்ணிட்டேன் இது பாத்தீங்கன்னா a + b the whole square இருக்கு டெரைவ் பண்ணிட்டேன் இது பாத்தீங்கன்னா a - b the whole square இருக்கு டெரைவ் பண்ணிட்டேன் எதெல்லாம் ஈக்குவல் சைடா இருக்கு சேம் சைடா கேன்சல் பண்ணுங்க x square ஒரே மாதிரி கேன்சல் பண்ணிட்டேன் 3 square ஒரே மாதிரி கேன்சல் பண்ணிட்டேன் y square ஒரே மாதிரி கேன்சல் பண்ணிட்டேன் இது கேன்சல் ஆகாத டெர்ம்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிருக்கேன் சோ இப்போ என்ன பண்ணி எல்லாமே அசெம்பிள் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு போறோம் சோ இங்க 6x -6x அப்படி கொண்டு போனா +6x -12y அப்படி கொண்டு போனா +12y +36 அப்படி கொண்டு போனா -36 சோ 6x + 6x 12x 12y ல 8y plus 4y 16 ல 36 plus -20 எல்லாமே 4 ஆல டிவைட் ஆகும் சோ டிவைட் பை 4 பண்ணேன் சோ டிவைட் பை 4 பண்ணும்போது 3x + y - 5 கிடைச்சது சோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் 3x + y - 5 = 0 இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படினா ஹோம்வொர்க் சம்ஸ்ல போய் இப்போ நான் போர்ட்ல எழுதுறேன் சரிங்களா அந்த ஹோம்வொர்க் சம்ஸ் மட்டும் எனக்கு போட்டுட்டு எனக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க சரிங்களா ஒரு 2 மினிட்ஸ்ல அது மட்டும் क्वेश्चंस மட்டும் எழுதிடுறேன் வெறும் क्वेश्चंस Homework sums. Find the distance between the points 0, 0, and 36,15. இவங்க ரெண்டு பேருக்குள்ள distance கண்டுபிடிக்கணும். Distance formula யூஸ் பண்ணுங்க. Third நான் போட்டுட்டேன். Next fourth sum. Check whether 5, -2, 6, 4, 7, -2 are vertices of isosceles
வந்து A ன்னு எடுத்துக்கோங்க, B ன்னு எடுத்துக்கோங்க, C ன்னு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்து ஒரு சைடு மட்டும் ஈக்குவலா இல்லனா அது வந்து ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிள். நீங்க என்ன பண்ண கண்டுபிடிக்கணும்? ஹிண்ட் விட தரேன். AB கண்டுபிடிங்க, BC கண்டுபிடிங்க, CA கண்டுபிடிங்க. இதுல ஏதாச்சும் ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது வந்து ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிள். 5th வந்து क्वेश्चन கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ புக் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு இது பண்றேன். இல்லனா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் இது மட்டும். 6th பாருங்க. 6th name the type of quadrilateral. -3,5 3,1 0,3 -1, -4 4,5 7,6 4,3 1,2 6th முடிஞ்சீங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் 9th சம். இது இவ்வளவுதான் ஹோம்வொர்க். இத முடிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். is equidistant from point 5, -3 or வந்து x,6 find x கண்டுபிடிக்கணும். also find distance QR and PR. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதுதான் இதோட இந்த 7.1 ஓட எக்ஸசைஸ் ஓட ஹோம்வொர்க் சம்ஸ். உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 7.2 வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? Thank you ஸ்டூடண்ட்ஸ். சேஃபா இருங்க வீட்ல. சரிங்களா?